சும்மா இவங்களா பேசிக்கிறது. மனுஷனுக்கு 1000 பிரச்சனை தெரியுமா? எதுக்கு இல்லாதெல்லாம் வர வைக்கிறதுக்கா? நம்ம இந்திய வரைபடத்துக்குன்னே ஒரு சுவிசேஷம் இருக்கு. I believe the geographical gospel. Amen. Geographical gospelனே ஒன்று இருக்குது. நம்ம இந்திய வரைபடத்துக்குன்னே ஒரு சுவிசேஷம் இருக்குது. அது என்ன? தரித்திரனா இருக்கிற நீ செழிக்க முடியும். குப்பையில கிடக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்துவார். தரித்திரன் செழிப்பான், பலவீனன் பலவானாய் மாறுவான். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு அவர்களை உட்கார வைக்கிறார். That is a gospel. நீங்க இங்க உள்ள மக்களுக்கு வேற என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? முக்காவாசி பிரச்சனை ஃபைனான்சியல் ப்ராப்ளம் தான். கொஞ்சம் ரிலேஷனல் ப்ராப்ளம், கொஞ்சம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம். 3 பிரச்சனை தாங்க. ஒன்று சரீரத்தில் ஏதாவது வியாதி பிரச்சனை, இன்னொன்று உறவு சிக்கல், இன்னொன்று பணச்சிக்கல். இந்த 3 தாண்டி என்ன பிரச்சனை சொல்லுங்க? இவ்வளோதான். சும்மா இவங்களா பேசிக்கிறது. மனுஷனுக்கு 1000 பிரச்சனை தெரியுமா? எதுக்கு இல்லாதெல்லாம் வர வைக்கிறதுக்கா? சார் 1000 பிரச்சனைலாம் யாருக்கும் கிடையாது. எத்தனை பிரச்சனை தான் இருக்கு? ஒன்று ரிலேஷனல் மேட்டர், இன்னும் ஃபைனான்ஷியல், இன்னொன்று இது. இந்த 3ஐயும் சேர்த்து தான் ப்ராஸ்பரிட்டின்றோம். ப்ராஸ்பரிட்டின்னு என்ன? 3 John 2. வாட் இஸ் ப்ராஸ்பரிட்டி? பிரியமானவனே, உன் ஆத்துமா ஆமென் வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயா. Amen. Beloved, I pray that in every way you may succeed and prosper and be in good health physically, just as I know your soul prosper spiritually. Amen. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பது. அவ்வளோதானே. சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இரு. ஆமென். ஆத்மாவில் நல்லா இரு. ஆமென். வெளியில் என்ன பண்ணிரு? சக்ஸஸா வெற்றியா இரு. ஸ்பிரிச்சுவலி நல்லா இரு. இவ்வளோதாங்க மெசேஜ். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த உலகத்தை, உங்களுடைய சபை, உங்கள் பகுதியை இம்பேக்ட் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும், செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும்.